தன் தகப்பன் சொன்ன காரியங்களை என்ன பண்ணார்? கடைபிடித்தார் ஈசாக்கு. இன்னைக்கு தன் தகப்பனை பின்பற்றின, தன் தகப்பன் வழியில் நடந்த, தன் தகப்பனை நம்பின, தன் தகப்பனை சார்ந்திருந்த, தன் தகப்பனுடைய உதவியை நாடி இருந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில தகப்பன் இல்லை. தகப்பன் இல்லை, உதவி செய்யக்கூடிய நபர் இல்லை, அவரை வழிநடத்தக்கூடிய நபர் இல்லை, அவரை பாதுகாக்கக்கூடிய நபர் இல்லை. இப்போ தனிமையாக்கப்பட்டார். இந்த தனிமையான சூழ்நிலையில் என் அன்புக்குரியவர்களே, ஒரு சில நேரங்களில் அவங்ககிட்ட ப்ராக்டிக்கலாகவே பேசுகிறோம் பாருங்க. நமக்கு வருகிற கஷ்டங்கள்லாம் நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம். இந்த நிமிஷம் வரையும் பாருங்க, நம்ம 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 போகிற பாதையெல்லாம் நம்ம ஒன்று நினச்சி போயிட்டு இருப்போமா? இப்படிலாம் நம்ம பிளான் பண்ணுவோம். என் வாழ்க்கை இப்படி போகணும், இப்படி நான் செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி ஒவ்வொன்றும் செஞ்சுட்டே இருப்போம் பாருங்க. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியாமலே, நம்மை அறியாமலே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த வந்ததுக்கு பிரகாரம் தான் பின்பு தான் நம்ம யோசிப்போம். இது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் வருது, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அனுபவித்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரத்தில் நம்ம கலங்கி நிற்போம். ஒரு சில நேரத்தில் யாருக்கிட்டமே பேசக்கூட பிடிக்காது. யாராகலும் பேசணும்னு விரும்பினா கூட அவங்ககிட்ட மனம் விட்டு நம்மளால் பேச முடியாது. மனம் விட்டு அவங்களோடு கூட எந்த காரியத்தையும் நம்ம செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட துக்கத்தோடு, அப்படிப்பட்ட துயரத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம்? கலங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருப்போம். என்ன செய்வதென்று திகைத்து நினைந்து கொண்டிருப்போம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு. அந்த இழப்பு வந்தப்போ பாருங்கள், நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஏன் ஆண்டவரை, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது? அந்த நேரங்களில் பாருங்கள், நிறைய ஃபோன் கால் வந்து ஒரு ஃபோன் காலை நான் அட்டன் பண்ண முடியல. அவ்வளோ துக்கம், அவ்வளோ துயரம். இதை தான் நினைத்து ஒரு தனிமையாய் போய் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் தனிமைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கணுங்க.